கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 126:5. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். Psalm 126:5. They that sow in tears shall reap in joy. அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னாள் என்ற பெண் தனக்கு குழந்தை இல்லாததினால் தேவாலயத்துக்கு சென்று அழுது ஜெபித்த போது கர்த்தர் அவளுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியையும் இன்னும் 5 குழந்தைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். எசேக்கியா ராஜா வியாதியினால் மரண தருவாயில் இருந்தபோது அவர் கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் அவருக்கு 15 ஆண்டுகளை கூட கூட்டி கொடுத்தார். அவருடைய கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே மார்க் 9ஆம் அதிகாரத்திலே ஊமையான ஒரு ஆவி பிடித்த மகனை இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வந்த பொழுது அந்த வியாதி பிடித்த மனிதனின் தகப்பன் கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். அவனுக்கு பூரண விடுதலையை கொடுத்தார். இன்று நீங்களும் நானும் கேட்கிற விண்ணப்பம் என்ன? கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து நாம் அழுது கதறி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த அழுகையின் ஜெபத்தை கேட்டு நாம் கேட்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அருளி செய்கிற தேவனாக இயேசு காணப்படுகிறார். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கேட்கிற அனைத்து காரியங்களையும் ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்வோம். மகிழ்ச்சியாய் வாழ்வோம். ஆண்டவர் நாமத்தை சாட்சி சொல்லி மகிமைப்படுத்துவோம். ஆமென். கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது பதில் தருகிறவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திற்காக உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய நாட்டிலே காணப்படுகிற நக்சலைட்டுகளுக்காக, தீவிரவாதிகளுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அவர்களை தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆன்லைன் ஊழியங்கள், யூடியூப் ஊழியங்கள், எந்த ஊழியங்கள் மூலமாவது அந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரே தொட்டு அவர்களுக்கு நீர் ஆண்டவரே மனம் திரும்புதலை கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய கொடூரமான காரியங்களுக்காக ஜெபிக்கிற சுவாமி. உணர்வுள்ள இதயத்தை அவர்களுக்கு கொடுங்க தகப்பனே. நக்சலைட்டுகளால் கொல்லப்பட்ட 2 வீரர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆறுதலையும் தேர்தலையும் அவர்கள் உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க சுவாமி. இன்னும் தீவிரவாதம் எங்களுடைய நாட்டிலே தழைத்து விடாதபடி வேறறுத்து போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, துப்பாக்கிகளை ஏந்துகிற அவருடைய கைகள் உம்முடைய வேதத்தை ஏந்துகிற கைகளாக மாற கிருபை கொடுங்க. மனந்திரும்பலின் அவசியத்தை அவர்களுக்கு நீர் உணர்த்த வேண்டுமாய் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வேண்டுதலின் சத்தத்துக்கு நீர் ஆண்டவரை இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அமைதியான, சந்தோஷமான, சமாதானமான ஒரு நாடாக எங்கள் நாடு திகழ தீவிரவாதிகளெல்லாம் நீங்கள் மனந்திருப்புங்க சுவாமி. உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு எங்கள் தேசத்தின் தீவிரவாதிகளை மாற்றப் போகிற தயவிற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.